நம் வாழ்வில் ஜெபம் ஏன் முக்கியம்? நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் ஏன் இவ்வளவு முக்கியம் தெரியுமா? பலர் ஜெபத்தை ஒரு கடமையாக நினைக்கிறார்கள். ஆனால் பைபிள் சொல்லும் ஜெபம் என்பது உயிர் மூச்சு மாதிரி. இன்று ஜெபம் ஏன் அவசியம் என்று பார்க்கலாம். 1. ஜெபம் என்பது தேவனுடன் பேசும் ஒரு உறவு. நீங்கள் நேசிக்கும் ஒருவருடன் தினமும் பேசாம இருக்க முடியுமா? அப்படியே ஜெபம் என்பது நம்மையும் தேவனையும் இணைக்கும் தொடர்பு. நாம் பேசும்போது தேவன் கேட்கிறார், நாம் அழும்போது அவர் நம்மை அணைக்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எரேமியா 33:3. ஜெபம் இல்லாமல் ஆவிக்குரிய வாழ்க்கை வளராது. 2. ஜெபம் நம்மை மாற்றும் ஆயுதம். ஜெபம் சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு முன் முதலில் நம்மை மாற்றுகிறது. பயம் இருக்கும் இடத்தில் சமாதானம் வரும். குழப்பம் இருக்கும் இடத்தில் தெளிவு வரும். சோர்வு இருக்கும் இடத்தில் பலம் வரும். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தையையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பிலிப்பியர் 4:6. 3. ஜெபம் சோதனைகளில் வெல்லும் பலம் தருகிறது. இயேசு கூட கெத்சேமனை தோட்டத்தில் கஷ்டத்தின் நேரத்தில் ஜெபித்தார். ஏன் தெரியுமா? ஜெபம் நம்மை ஆறுதல் கொடுக்கிறது. மேலும் ஆவிக்குரிய போராட்டத்தில் வெல்லும் ஆயுதம் கூட நம்முடைய ஜெபம். ஜெபத்தோடும் விழிப்போடும் இருங்கள். எபேசியர் 6:18. எதிரி நம்மை தாக்கும்போது ஜெபம் நம்மை நிலைநிறுத்தும் ஆயுதமாக இருக்கிறது. 4. ஜெபம் தேவனுடைய சித்தத்தை அறிய உதவுகிறது. நம்முடைய திட்டம் தேவனுடைய திட்டம். இவை இரண்டும் வேறு. ஆனால் ஜெபம் அவை இரண்டையும் ஒரே வரிசைக்கு கொண்டு வருகிறது. நாம் சொல்வது, கர்த்தாவே, என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் என்று ஜெபம் செய்வோம். ஜெபம் கற்றுக் கொடுப்பது, உம் சித்தமே என் வாழ்வில் நடக்கட்டும் என்பதே. 5. ஜெபம் அதிசயங்களை நிகழ்த்தும். பைபிளில் நடந்த எல்லா அதிசயங்களுக்கும் பின்னால் ஒரு ஜெபம் இருந்தது. எலிசாவின் ஜெபம், தானியேலின் ஜெபம், சபையின் ஜெபம். ஜெபம் ஜெய கதவுகளை திறக்கிறது. போக முடியாத, செய்ய முடியாத இடங்களில் வெற்றிக்கான வழிவகை செய்கிறது. ஜெபம் உள்மனதை சமாதானப்படுத்தும் அருமருந்து. நாம் உலக காரியங்களுக்கு நாளின் மொத்த நேரத்திற்கு செலவிடுகிறோம். ஆனால் ஜெபிக்க எத்தனை நேரம் செலவிடுகிறோம்? யோசித்து பாருங்கள். நம் இயேசுவின் அன்பை விட்டு பிரியாமல் நாள் முழுவதும் நம் மனதில் நினைத்து ஸ்தோத்திரம் செய்வோம். நாளில் 1 மணி நேரமாவது நமக்காக பாடுபட்ட நம் ராஜாவிற்கு நேரம் ஒதுக்கி ஜெபம் செய்வோம். ஜெபம் என்பது கடமை அல்ல, அது தேவனுடன் நாம் தினமும் நடப்பது. இன்று முதல் தினமும் சமாதானத்தோடும் விசுவாசத்தோடும் ஜெபியுங்கள். தேவன் உங்களை நிலைநிறுத்துவார். ஆமேன்.